நடக்காத மாதிரியாக நமக்கு ஒரு பிரமம் இருந்தது. ஆனால் உள்ளுக்குள்ள பின்னாடி நடந்துட்டு இருந்ததுன்றது பல பேருக்கு தெரியாது. ஆச்சரியமாக ஒரு சித்திரசாரம் என்பதாக ஒரு புத்தகம் ரொம்ப இது பண்ணி ஆராய்ச்சி செய்து அந்த ரகசியத்திரை சாரத்தை ஒரு சித்திர வடிவத்துமா ஒரு அட்டவணை மூலமாக நமக்கு வழங்கினார் ஸ்ரீ சௌமிநாராயணாச்சாரிய சுவாமி. அது மட்டுமல்லாமல் அடுத்ததாக தேசிகனுடைய ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தமாக இருக்கக்கூடிய ரகசிய ரட்சம் சுவாமி தேசிக அதனுடைய சம்பிரதாயத்துல 2 விஷயம் ரொம்ப பிரதான தத்துவம் எதுனாக்க ரகசியத்திரை சாரம் என்று சொல்லக்கூடிய சரணாகதி நாம் அனுஷ்டிக்க வேண்டியதை காட்டின பிரபந்தம். அடுத்ததாக இருக்கக்கூடியது ஸ்திரீனுடைய பிரபாவம் என்ன, ஸ்திரீனுடைய நிலைமை என்ன என்பதாக நமக்கு அறிவிக்கக்கூடிய இது 2 தான் தேசிய சம்பிரதாயத்தை ராமானுஜ தர்சனத்தில் இருக்கிறவாளுக்கு வித்தியாசப்படுறது. அந்த மாதிரியான 2 கிரந்தத்தையும் 2 முக்கியமான கிரந்தத்தை எடுத்து 2க்கும் வியாக்கியானம் ரகசிய விஷயங்களுடைய சம்ஸ்கிருத வியாக்கியானத்தை தமிழாக்கி கொடுத்திருக்கார். அந்த புத்தகத்தை இந்த சந்தர்ப்பத்தில் வெளியிட ஆசைப்படுறோம். அதுவும் மிகுந்த ஒரு ஆராய்ச்சிக்கு பிறகு எழுதப்பட்டதான ஒரு புத்தகம் இது. ஆக இந்த வேதாந்த தேசிக ரிசர்ச் சென்டர்லேருந்து இது 2வது புத்தகமாக வெளியிடப்படுது. இந்த புத்தகத்தை இந்த புரட்டாதி சிரவணத்தில் வெளியிடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றதாக பேசணும்னாக்க இந்த புத்தகத்தை வெளியிடுறது அடியேனுடைய ஒரு சமர்ப்பணையாக இந்த சந்தர்ப்பத்தை வெளியிடுறதுக்கு ஆசைப்பட்டேன். என்ன காரணம்னாக்க இந்த புத்தகமானது எங்களுடைய பெருதோப்பனார் ஸ்ரீ வீரநாகாச்சாரியர் இருந்த, அதாவது அரிசிங்கருடைய திருத்தம்பியாக இருந்தவர், என்னுடைய திருத்தோப்பனாருக்கு தமையனாக இருந்தவர். அவருடைய சதமான உற்சவம் இன்று நடந்திருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் புள்ளியப்பன் சன்னதியில் எங்க ஆத்துல பெருமாள் 6வது உற்சவத்துக்கு எழுந்துள்ளார். அது மூல நட்சத்திரம் அன்னைக்கு அவர் இந்த சுவாமி மூல நட்சத்திரம். அந்த சுவாமியினுடைய ஒரு ஞாபகார்த்தமாக இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்பதாகவும், அதுக்கு என்ன சரி அந்த சுவாமிக்கு வெளியிடுறதாலும் பெருமாளுக்கும் தேசிகனுக்கும் என்ன சம்பந்தம் என்பதாக பார்த்தால் அதுலேயும் ஒரு சம்பந்தம் இருக்கு. பெருமாள் பிராட்டியும் பிரியாது இருக்கிறதுன்றது தேசிக சம்பிரதாயத்தினுடைய ஒரு பிரதானமான ஒரு கொள்கை. எந்த சமயத்திலையும் கிடையாது பிரிவு என்பதால். அதே மாதிரியாக திருவண்ணாமலை சந்ததியில தாயாரும் பெருமாளும் எப்பயும் பிரிவு கிடையாது. எப்பொழுது பெருமாள் வெளியில ஏறினா கூட தாயார் இல்லாமல் ஏற்றது கிடையாது. அதனால எப்பொழுதும் பிரியாது இருக்கிறதுன்றது ஒரு பெருமாளும் தாயாரும் ஒரு திவ்யேசம்னு எடுத்துட்டாக்க திருவண்ணாமலம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அதனால இந்த ஸ்ரீ ஒரு விஷயமாக தேசிகம் சாதித்ததான விஷயத்த இந்த சன்னதிக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குன்றது ஒண்ணு. 2வது அவர் தாயார் பெருமாளும் பிரியலைன்றத ஒருத்தர் சொன்னாக்க அதை நம்பணும்னாக்க அது தெரியாம இருக்கணும். அவர் எங்கேயாவது போயிட்டு அந்த 2 பேர் பிரிஞ்சதை பத்தி அவருக்கு தெரியாது. அந்த மாதிரி இல்லாமல் சுவாமி தேசிகனும் அந்த கஷேத்திரத்துல பெருமாளை தயாரை விட்டு பிரியறதே கிடையாது. எப்ப புறப்பாடானாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, தேசிகன் இல்லாத பெருமாள் தயார் வெளியில் வர மாட்டாங்க. அதே மாதிரியாக அந்த தேசிகன் அப்ப ஒருத்தர் கூடவே இருக்கிறவர் சொன்னா நம்ம நம்பலாம் முடியும். பெருமான தயார் பிரியிருந்தாங்க. அவையினால அந்த ஒரு கஷேத்திரத்திலையும் அதுவும் அந்த சந்தர்ப்பத்துல மூலா நட்சத்திரத்துல நம்மாதிரே மண்டபப்பிரியா நடந்ததுனால ஸ்ரீ சௌமிய சுவாமி அங்க எழுதி இருந்ததுனால அந்த புத்தகத்தை அந்த நாட்டில் வெளியிட்டோம். அது அந்த ஒரு கஷேத்திரத்துல அங்க இருந்தோ அது மட்டும்தான் கிடைத்தது. இருந்தாலும் இந்த சபையில இந்த ரிசர்ச் சென்டர் மூலமாக வெளியிடுறதுனால இன்றைய தினம் லட்சுமி நரசிம்மாச்சாரிய சுவாமி கருத்தினால இந்த புத்தகத்தை வெளியிடணும் ஆசைப்பட்டோம். அதனால இந்த புத்தகத்தை வெளியிடுமாறு பிரார்த்திக்கிறோம்.